வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான குடும்ப கதையை பார்க்க போறோம். வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் சரி, விதியை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கதை இருக்க போகுது. சரி, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நேரா நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். வாழ்க்கையுடைய முடிவு அழகானதுன்னு சில நேரத்தில் அதில் அடிபட்டு கற்றுக்கிட்டவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஏற்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனால் விதியிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அப்படி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க என்னோட கதையை கேட்கலாம். அப்போ ரெண்டு குடும்பத்துக்கும் சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம் இல்லையா? அவர் அப்படி சொல்லவும் அங்கு கூடியிருந்த இரு வீட்டாரும் தாம்பூல தட்டை மாற்றிக்கொள்ள தயாரானார்கள். போதும், நிறுத்துங்க என்று ஒரு சத்தம் கேட்க அனைவரும் சத்தம் வந்த திசை நோக்கித்தான் பார்த்தார்கள். அங்கு வாசலில் 27 வயது மிக்க ஒரு ஆடவன் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் நம் கதையின் கதாநாயகன் குணா. யாரு தம்பி நீ? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இப்படி வெளியே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்க? அவர் அப்படி கேட்டதும் வீட்டுக்குள் நுழைந்தவன் அங்கிருந்த அனைவரையும் சுற்றுமுற்றும் ஒரு கணம் பார்த்தான். பின் அங்கு மூலையில் நின்று கொண்டிருந்த தன்னவளையும் பார்த்தான். அவளை பார்த்தவுடன் அவன் முகம் மாறியது. இங்க பாருங்க, இதோ அவங்க நிக்கிறாளே அமுதா, நானும் அவளும் விரும்புறோம். அவன் அப்படி சொன்னதும் அங்கு இருந்த அனைவரும் கிசுகிசு என்று பேச ஆரம்பித்தார்கள். அமுதாவின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அவன் கூறியதில் கோபம் வந்தது. ஏய், என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் இத பத்தி உங்க பொண்ணு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சொன்னவன் அமுதாவைத்தான் பார்த்தான். பின் அவள் அருகில் வந்தவன், என்ன மேடம், உங்க வீட்ல எதுவுமே சொல்லலையா? அப்ப என்கிட்ட வந்துதான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லிருக்க. குணா இங்க பாரு, பிரச்சனை பண்ணாத. நான் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசுறேன். என்ன பேச போற அமுதா? டேய் இங்க பாரு, மரியாதையா வெளியே போ. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி வந்து பிரச்சனை பண்ணாத. என்னம்மா அமுதா, இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, இந்த பையன் உனக்கு தெரியுமா என்று ஒருவர் கேட்க அங்கிருந்த அனைவரும் அமுதாவின் பதிலுக்காகத்தான் காத்திருந்தார்கள். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தலை குனிந்தபடி அமைதியாக ஆம் என்று மட்டும் தலையசைத்தாள். அவளின் தலையசைப்பு மற்றவர்களின் கிசுகிசுப்பை அதிகரித்தது. என்னங்க இது? உங்க பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புறேன்னு சொல்றா. அத மறிச்சு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்களா? ஐயோ சம்மந்தி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. தோ இவன் தான் எதையோ பேசி பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கான். டேய், நீ முதல்ல வெளியே போடா. அமுதாவின் அப்பா குணாவை பார்த்து கத்தினார். ஆனால் அவன் அழுத்தமாக அங்கேயே நின்று கொண்டிருக்க மாப்பிள்ளை வீட்டார்கள் இதற்கு மேல் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று முடிவெடுத்து சென்று விட்டார்கள். இங்க பாருங்க, உங்க பொண்ணு நல்ல வேலையில இருக்கா, நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் எங்க பையனுக்கு இந்த வீட்ல சம்பந்தம் பார்க்க வந்தோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இருந்திருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். நீங்க பொறுமையா உங்க பொண்ணுகிட்ட பேசி முடிவெடுங்க, நாங்க கிளம்புறோம். மாப்பிள்ளையின் அம்மா அப்படி சொல்ல அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். அமுதாவின் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவர்களை செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது அந்த கோபம் அனைத்தும் அமுதாவின் மீது திரும்பியது. என்னடி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இனி நாங்க எப்படி இங்க தலை நிமிர்ந்து வாழ்வோம்? சொன்ன அமுதாவின் அம்மா அவளை அடிக்க கையோங்க அதை தடுத்தான் குணா. இங்க பாருங்க, இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் விரும்புறோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணது உங்களோட தப்பு. அது எங்களோட விருப்பம். அவ எங்க பொண்ணு, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ முதல்ல வெளியே போ. முடியாது, நான் ஒன்னும் சும்மா போக இங்க வரல. என்னோட அமுதாவை என் கூட கூட்டிட்டு போக தான் வந்தேன். அவன் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் ஒரு நொடி அதிர்ந்து போனார்கள். ஏன், அமுதாவும் தான். நீ எதுக்காக என்ன அப்படி பாக்குற? என் கூட வருவேல்ல? அவன் அமுதாவிடம் அப்படி கேட்க அங்கு சில நொடிகள் மௌனம் நீடித்தது. அமுதாவின் அப்பாவும் அம்மாவும் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாய் தந்தையரை விட்டு செல்ல மனமில்லை. ஆனால் எதிரே நிற்பது தான் மனதார காதலித்த ஒருவனாயிற்றே. இதுவரை வளர்த்தவர்களா, இல்லை
இனிமேல் வாழப் போறவனா என்று யோசித்தவளால் முடிவெடுக்க முடியவில்லை. அமுதா ஒரு கணம் அவள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தாள். பின் குணாவை பார்த்தவள் என்ன தோன்றியதோ குணாவை பார்த்து தலையசைக்க அமுதாவின் அம்மா உடைந்து கத்த ஆரம்பித்தார். உன்னெல்லாம் என்னோட வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த நினைக்கும் போதே எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எங்களை விட அவன்தான் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. போய் தொலை, எங்களுக்கு பொண்ணே இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இந்த ஒன்னும் இல்லாத அனாதனாய்தான் வேணும்னு சொல்றல்ல, நல்லா கேட்டுக்க. அவன் உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டுவான். அப்பதான் எங்களோட அருமை உனக்கு புரியும். அதை கேட்டு அமுதா உடைந்து போனாள். அமுதா இருவருக்குமே புரிய வைக்க நினைக்க அவளை மேலும் தூற்றினார்கள். அமுதாவின் அம்மா மனமாற சாபமளித்துவிட்டு தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டார். அமுதா அவளுடைய அப்பாவை பார்க்க அவரும் அவளை அருவருக்கத்தக்க புழுவை போல பார்த்து கொண்டிருந்தார். கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த எங்களுக்கு நல்ல பேரா வாங்கி கொடுத்துட்ட. வெளியே போ. இன்னொரு தடவை உன்னோட மூஞ்சியே நான் பார்க்க விரும்பல. வெளியே போ. அவரும் கோபத்தில் கத்தினார். உடைந்து போனாள் அமுதா. இந்நேரம் அவளுக்கு ஆதரவாக நின்றான் குணா. அவளின் கரத்தை ஆதரவாக பற்றியவன் தான் இருப்பதாக சொல்லி அவளை அங்கிருந்து வெளியே அழைத்து வந்தான். இருவருக்கும் இப்பொழுது எங்கு செல்வதென்று தெரியவில்லை. குணாவிற்கு பெரிதாக சொந்தமென்று சொல்லிக்க அங்கு யாருமில்லை. சென்னையில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். அங்குதான் அமுதாவும் வேலை பார்க்கிறாள். இவர்களுக்கு இடையில் சீனியர் ஜூனியர் என்று ஆரம்பித்த அறிமுகம் பின் நட்பாக மாறி அந்த நட்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக உருவெடுத்தது. ஆனால் அமுதாவிற்கு வீட்டில் அவளுடைய காதலை பற்றி சொல்ல பயம். குணாவிடம் அதை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறாள். அவனும் அவள் வீட்டிற்கு சென்று பெண் கேட்பதற்கு முன் தான் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் தனக்கென ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டுமென்று எண்ணி அதை நோக்கி உழைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதற்கு இடையில் தங்களுடைய காதலை பற்றி அமுதாவின் வீட்டில் தெரிந்து கொண்டார்கள். எனவேதான் இந்த அவசர பெண் பார்க்கும் படலம். எப்பொழுது அவர்கள் இப்படி அவசரமாக திருமண ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே குணாவுக்கு புரிந்துவிட்டது தங்களுடைய காதல் விஷயத்தை அறிந்து கொண்டார்கள் என்று. எனவேதான் இடைபுகுந்து நிறுத்திவிட்டான். இப்பொழுது இருவருக்கும் எங்கு செல்வதென்று தெரியவில்லை. குணாவின் பைக்கில் மனம் போன போக்கில் இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள். அவளுடைய மனநிலையை உணர்ந்தவன் அருகிலிருந்த கோவிலுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தினான். அமுதாவனை இங்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்பது போல் பார்க்க, நீ இறங்கு, நான் சொல்றேன் என்றான். அமுதாவும் அதற்கு மேல் பெரிதாய் எதுவும் கேட்கவில்லை. பின் இருவரும் கோவிலுக்குள் சென்றார்கள். குணா அவளாகவே ஏதாவது பேசுவாள் என்று காத்திருந்தான். ஆனால் நிமிடங்கள்தான் கடந்து கொண்டு இருந்தது. அவள் அமைதியாகவே இருக்க ஒரு கட்டத்தில் குணாவே அவள் கரத்தை ஆதரவாக பற்றினான். என்ன யோசிக்கிற? என் கூட வந்து தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறியா? இல்ல, இனி நாம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சேன். நிச்சயமா இந்த விஷயம் நாளைக்கு நம்ம வேலை செய்யற இடத்துலயும் தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல எனக்கு பயமா இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி நம்மனால இந்த சமுதாயத்துல வாழ முடியாதா? இங்க பாரு, தேவையில்லாம யோசிக்காத. நீ என்ன நம்பி வந்திருக்க. நிச்சயமா யாரெல்லாம் நம்மளை கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். உன்னை யாரும் எந்த வகையிலையும் குறை சொல்லாதபடி நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவனின் வார்த்தையில் அத்தனை உறுதி தெரிந்தது. ஆனால் அமுதாவிற்கு அப்பொழுது புரியவில்லை அவன் தனக்காக எதையும் செய்வான் என்று. என்னோட அப்பா சொன்னத தப்பா எடுத்துக்காதடா. குணா அதற்கு கசந்த ஒரு புன்னகையை சிந்தினான். என்னை யாரு திட்டுனா? உன்னோட அப்பா தானே திட்டினாரு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்ல, இதை விட நிறைய பேர் மோசமாலாம் பேசியிருக்காங்க. என் சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் கேட்டு கேட்டு பழகிடுச்சு. பிறக்கும் போதே அப்பா அம்மாவை கொன்னுட்டு பிறந்தவன், அனாதை, தரித்திரம் பிடிச்சவன், இந்த மாதிரி யாரோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதனால அதை நினைச்சு நீ கவலைப்படாத. அவன் அப்படி சொல்லவும் சில நொடிகள் அவனையே பார்த்தவள் என்ன தோன்றியதோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதை கேட்டு அவனுக்கு முதலில் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உன்னைத்தான் கேக்குறேன். அப்பொழுதே தன்னிலை உணர்ந்தவன், இங்க பாரு, இப்படி கோயில்ல வச்செல்லாம் காமெடி பண்ணாத. நிஜமாத்தான் சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவள் அவளுடைய முடிவில் உறுதியாக இருக்க சில நொடிகள் யோசித்தான் குணா. சரி, இங்கே வந்துடுறேன் சொல்லிவிட்டு எழுந்து சென்றான்.
5 நிமிடத்தில் கோவிலுக்கு வெளியிலிருந்த கடையில் திருமணத்திற்கு தேவையான மாலையையும் திருமாங்கல்ய கயிற்றையும் வாங்கி வந்தான். அன்று கடவுளின் சாட்சியாக தன் மனம் கவர்ந்த மங்கையின் கரத்தை பற்றி அவளின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன் மனைவியாக மாற்றிக்கொண்டான் குணா. திருமணத்தின் போது பெரும்பாலும் பெண்கள்தான் தான் இத்தனை நாட்களாக வாழ்ந்த வீட்டை விட்டு புதிய இடத்திற்கு செல்லப் போகிறோம் என்று நினைத்து கண்கள் கலங்குவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு குணாவின் கண்கள்தான் கலங்கியது. அவன் கண்ணீரை வெளிக்காட்டக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் முடியவில்லை. என்னாச்சு குணா? தன்னையும் மீறி வழிந்த கண்ணீரை வேகமாய் துடைத்தவன் பெண்ணவளின் கரத்தை இறுக்கமாக பற்றி, நான் இனி அனாதை இல்லைல்ல? உணர்ச்சி பூர்வமாய் அவன் கேட்டிட அவளும் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். ஆனால் அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை, வரவிருக்கும் காலம் அவர்களின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடப் போகிறது என்று. திருமணம் முடிந்து இருவரும் குணா தங்கியிருந்த வாடகை வீட்டிற்கு வந்தார்கள். அதை சுற்றியிருந்த அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அனைவரும் ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டு அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள். உன்னோட வீடளவுக்கு இருக்காது, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நாம் அதை வாங்கிக்கலாம். அவன் அப்படி சொன்னதும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள் அமுதா. அமுதாவிற்கு தெரியும், அவனோடு சேர்ந்து வாழப்போகும் எந்த இடமாக இருந்தாலும் அது அவளுக்கு சம்மதமே. அமுதா அந்த வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க வீட்டிற்கு வெளியே ஓனர் சத்தமாக குணாவின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்தார். குணா, எப்பா குணா, கொஞ்சம் வெளியே வரையா? நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சொல்லிவிட்டு அவன் வெளியே வர அங்கு ஓனர் இன்னும் 4-5 பேர் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க சார், என்னப்பா நடக்குது? ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கியாமா? ஆமாம் சார், இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் அவள் இனி என் கூட இங்கே தான் இருப்பா. இங்கே பாரு குணா, இது கல்யாணம் ஆனவங்க வந்து தங்குற இடம் இல்லை. நீ என்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டுக்கிட்டதுனால தான் கம்மியான விலைக்கு இந்த வீட்டை உனக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன். இப்போ என்னடான்னா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அவளும் இங்கே தான் இருப்பான்னு சொல்கிற. இங்கே பாருங்க சார், ஒரு வேளை உங்களுக்கு வாடகை தான் பிரச்சனைன்னா நாளையிலேருந்து எவ்வளோ ஏற்றி தரணும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். வாடகை ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க? கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது இப்படி தனியாக தான் அனுப்புவாங்களா? அவர்களின் பேச்சு ஒவ்வொன்றும் அம்பு போல விடாமல் பாய்ந்து கொண்டே இருந்தது. குணா என்ன சொல்வது என்று தெரியாமல் சற்று தயக்கத்துடன் நிற்க, எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை, நான் குணாவை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றாள் அமுதா. அவளின் குரல் கேட்டு அனைவரும் இன்னும் வேறு விதமாக பேச ஆரம்பித்தார்கள். அதுவும் சரிதான், ஒரு அனாத பையனுக்கு யாரும் இல்லாத அனாத பொண்ணு தானே கிடைக்கும். அதுவும் கரெக்டு தான். இப்பெல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்றாங்க. இங்க பாரு குணா, நீ என்னதான் சொன்னாலும் எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது. சுற்றி குடும்பங்களா இருக்காங்க. என்னைக்குமே என்னையும் என்ன சார்ந்தவங்களையோ யாராவது தப்பா சொல்றது எனக்கு பிடிக்காது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து நீ வேற எங்கேயாவது வீடு பார்த்துக்கோ. இதை கேட்டு குணாவிற்கு கோபம் வந்தது. ஆனால் திடீரென்று இப்படி கூறினால் அவன் என்ன செய்வான்? கோபமாய் வீட்டிற்குள் நுழைந்தவன் டென்ஷனில் குட்டி போட்ட பூனையைப் போல இங்கும் அங்குமென்று நடந்து கொண்டிருந்தான். பின் தன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து அதை புகைக்க ஆரம்பித்தான். என்னாலதான் இப்ப இவரோட பேரு கெட்டு போகுதாமா? இந்நேரம் அமுதா உள்ளே நுழைய, நீ எதுக்காக அப்படி சொன்ன? உனக்கு தான் அப்பா அம்மா இருக்காங்கல்ல. இங்க பாரு குணா, என்னோட அப்பா அம்மாவை என்னைக்கும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல உன்னையும் நான் யாரு முன்னாடியும் விட்டு தர மாட்டேன். அவங்க எப்படி உன்னை அனாதன்னு சொல்லலாம்? உனக்காக நான் இருக்கேன். அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு கோபம் வந்துச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்னோட குணாவை இனி யாருமே அப்படி சொல்லக்கூடாது. அவள் அப்படி சொன்னதும் அதுவரை அவன் முகத்தில் தெரிந்த கோபம், டென்ஷன் எல்லாம் எங்கோ பறந்து போனது. எதிரே இருந்தவளை பார்த்து அழகாக புன்னகைத்தான். சரி, ஓகே, அதெல்லாம் இப்ப பேசிட்டு வந்துட்டோம். ஆனா இனி என்ன பண்றது? இந்த 1 மாசம் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அடுத்து என்ன பண்றது? கவலைப்படாதப்பா, வேற வீடு பார்த்துக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நின்றார்கள். அன்று இரவு திருமணம் முடிந்து இன்று அவர்களுக்கு முதல் இரவாயிற்றே. அது இருவருக்கும் நன்றாக தெரியும். குணா அவனுடைய படுக்கை அறையில் நான்ஸ்டாப்பாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தான்.
இந்த தருணம் அவனுக்கு புதிதான ஒன்று. அவனை அறியாமலேயே ஏதோ ஒரு பதட்டம் அவனை ஆட்கொண்டது. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தபடி ஜன்னலின் அருகே நின்று கொண்டு அதை புகைத்து கொண்டே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டிருந்தான். இங்கு வெளியே அமுதாவோ கடிகாரத்தில் மணியை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கும் அதே பதற்றம்தான். உள்ளே செல்லலாமா இல்லை வேண்டாமா என்று அவளுடைய மனது மத்தளம் கொட்ட ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் மனதில் இல்லாத தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தாள். ஜன்னலின் அருகில் நின்று கொண்டு இருப்பவனை பார்த்தாள். இவள் வந்தது கூட தெரியாமல் அவன் வேறு ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருக்க சில நொடிகள் அவனின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் இவளை கவனித்தது போலவே இல்லை. அது இன்னும் தூங்கலையா? அப்பொழுதுதான் திரும்பி பார்த்தான் குணா. உண்மையில் காலையிலிருந்து பெரிதாக அவனுக்கு எதுவும் தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுது தான் கட்டிய தாலியை கழுத்தில் சுமந்து கொண்டு தன் முன்னால் வந்து நிற்கும் தன்னவளை பார்க்கிறான். அவள் தற்போது தன்னுடைய மனைவி என்று நினைக்கும்போதே அவனின் உடல் சிலிர்த்தது. இல்ல, அது தூக்கம் வரல. உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ தூங்கு. நான் வேணா லைட் ஆஃப் பண்ணிடவா? அவனும் லைட்டை ஆஃப் செய்தான். அது நீயும் தூங்கு குணா, லேட்டாச்சு இல்லையா என்றதும் அதை மறுக்க அவனுக்கு மனம் வரவில்லை. எதுவும் பேசாமல் பெண்ணவளுக்கு மற்றொரு புறமாக சென்று படுத்துக்கொண்டான். இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. படுக்கையில் படுத்திருந்தபடி வீட்டுடைய சீலிங்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்நேரம் இருவரும் ஒரே நேரத்தில், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னு நீ முதல்ல சொல்லு. இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். நீ ஏதோ சொல்ல வந்தல்ல? அது என்னன்னா, உண்மைய சொன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அமுதா. நீ இப்படி என் கூட என் மனைவியா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு தைரியத்துல கல்யாணமும் பண்ணிட்டேன். ஆனா இப்ப உன்னை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னை நமக்குன்னு ஒரு வீட்ல, அதுவும் நம்ம சொந்த வீட்ல ராணி மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்கு. இந்த வாடகை வீடெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமான வீட்டை வாங்கணும். அப்பதான் உன்னோட அப்பாவோட முகத்துல என்னால மறுபடியும் முழிக்கவே முடியும். இதுக்கெல்லாம் நிச்சயமா நாட்கள் எடுக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முதல்ல நம்மோட லைஃப்ல செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஏதோ சொல்ல வந்தவனால் அதற்கு மேல் முழுமையாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அதிலேயே அமுதா புரிந்து கொண்டாள். எனக்கு புரியுது, இதேதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அவள் அப்படி சொல்ல பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டான். அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அறையில் ஒளிர்ந்த சிறிய மஞ்சள் விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அப்படியே படுத்திருந்தார்கள். இந்நேரம் அமுதா, ஏதாவது பாடறையா? நானா? ஆமா, ஆஃபீஸ்ல மத்த பொண்ணுங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ நல்லா பாடுவேன்னு தெரியும். ஆனா இது வரைக்கும் மேடம் ஒரு தடவை கூட என்கிட்ட இதை பத்தி கேட்டதே இல்லைல்ல? ஆமா, ஆஃபீஸ்ல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உன்னை முன்னாடி நிக்க வச்சு பாட சொல்லிடுறாங்க. ஆனா எனக்கு நீ எனக்காக, அதுவும் நான் உன் கூட இருக்கும்போது பாடணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்போ உன் கூட தானே இருக்கேன், அதனால தான் கேட்குறேன். அமுதா முதல் முறையாக அவனிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறாள். என்னதான் இவர்கள் காதலித்து இருந்தாலும் அவனிடம் இவள் பெரிதாக எதையும் கேட்டதில்லை. இப்பொழுது முதல் முறையாக இப்படி கேட்க அதை அவன் மறுக்கவா போகிறான்? சரி, உனக்காக பாடுறேன். ஆனா நல்லா இல்லைன்னா கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அவளும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று புன்னகையுடன் மறுப்பாய் தலையசைக்க, பெண்ணவளுக்காக, தன் மனம் கவர்ந்தவளுக்காக மனதார அந்த பாடல் வரிகளை பாடினான். அவன் பாடியபடி திரும்பி அருகில் இருப்பவளை பார்க்க அவளோ தூங்கியிருந்தாள். இருவரும் இந்த சமுதாயத்தின் மத்தியில் கணவன் மனைவியாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஆனால் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிய பிறகுதான் உண்மையான கணவன் மனைவியாக வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று முடிவெடுத்துக் கொண்டார்கள். வருங்காலத்தை சித்தரிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இங்கு விதியை மதியால் வென்றவர் எவரும் இல்லை என்று. மறுநாள் காலை இருவரும் எழுந்து ஆபீஸருக்கு கிளம்பினார்கள். அதுவும் ஒன்றாக ஒரே பைக்கில் கணவன் மனைவியாக அமர்ந்து செல்ல இந்த உணர்வு அவர்களுக்கு புதிதானது. ஆனால் இதையெல்லாம் பார்த்த மற்றவர்கள் கலிகாலம் என்று தலையில் அடித்து கொண்டார்கள்.
அதை பற்றி இருவரும் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. ஆபீஸ். இருவரும் ஒன்றாக வருவதை ஒட்டுமொத்த ஆபீஸும் பார்த்தது. ஏற்கனவே இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்னும் விஷயம் அவர்களின் காது வரை வந்திருந்தது. ஏன், அவர்களின் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அனைவருக்கும் அது மெசேஜாக பரவியிருந்தது. இந்த அமுதா ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் பெருசா பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப என்னடானா குணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பார்க்கத்தான் இப்படி அமைதியா இருக்கிறா, ஆனா சரியான வேலைக்காரி என்று ஆபீஸிலிருந்த பெண்ணொருத்தி அமுதா கடந்து செல்ல அவளின் காதில் பட வேண்டுமென்றே பேசினாள். முதலில் அதை கேட்ட அமுதாவிற்கு கஷ்டமாக இருந்தது. அவனை காதலித்ததைத் தவிர வேறு எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. இருப்பினும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளுடைய இடத்தில் சென்று அமர்ந்தாள். ஆபீஸிலுள்ள பலர் குணா மற்றும் அமுதாவிற்கு திருமண வாழ்த்து தெரிவித்தார்கள். என்னதான் அவர்கள் முகத்திற்கு முன்னால் புன்னகையுடன் வாழ்த்தை தெரிவித்தாலும் முதுகிற்கு பின்னால் பலவாறாக கிசுகிசுப்பை அதிகரித்தார்கள். இந்நேரம் மேனேஜர் அமுதாவை அழைத்தார். திருமணமான புது பெண்ணிற்கு ஏற்றது போல் புடவையில் முகத்தில் திருமண கலையுடன் அவள் உள்ளே நுழைய மேனேஜரின் பார்வை அவளை வண்டாய் மோய்த்தது. ஆரம்பத்திலிருந்து மேனேஜருக்கு அமுதாவின் மீது ஒரு வகையான ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அதை அமுதா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன அமுதா, இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது சடனா நடந்த ஒரு விஷயம் சார். நம்ம ஆபீஸ்ல இருக்க குணாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கதான் இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உங்க கல்யாணத்தை நாங்களே ஜாம்னு பண்ணி வச்சிருப்போம். அதற்கு அமுதா எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? ஓகே சார். ஓகே தானா? ஏன், என்னாச்சு? கல்யாணம் ஆன எல்லாருமே தன்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. நீங்க ஓகேன்னு சோகமா சொல்றத பார்த்தா நேத்து உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல குணா பெருசா உங்களை சந்தோஷப்படுத்தல போல. அவர் அப்படி கேட்டதும் அமுதாவிற்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. சார், என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் அமுதா. இங்க இருக்க பொண்ணுங்கள்லயே நீ வித்தியாசமான பொண்ணு. அப்படிப்பட்ட அமுதா மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா நீ இப்படி போயும் ஒன்னில்லாத ஒரு அனாதை பையலை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவன்கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. சார், போது நிறுத்துங்க. மேனேஜர் சலித்துக்கொண்டே எழுந்து அமுதாவின் அருகில் வந்தார். என்னத்த சொல்ல. சரி, ஓகே, நான் வேணும்னா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். எனக்கு நிச்சயமா தெரியும், காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அவசரத்துல அந்த ஒன்னில்லாத பையலை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. போனா போகட்டும், விடு. உனக்கு என்னைக்காவது நீ எடுத்த முடிவு தப்புன்னோ இல்ல ஏன்டா ஒன்னில்லாத அந்த பையலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு யோசிக்கும் போதோ இல்ல நீ நிச்சயமா யோசிப்ப. அப்போ உன்னோட போன்ல இருக்க என்னோட நம்பருக்கு நீ எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். அது நைட் டைமா இருந்தா கூட பரவாயில்லதான். அருவருக்கத்தக்க வகையில் பேசிக்கொண்டே அவளின் அருகில் வந்தவனின் கரம் வேண்டுமென்றே அமுதாவின் இடையை வருடிச் செல்ல அதில் மீனைப் போல துடித்து போனாள் அமுதா. அமுதாவிற்கு கோபம் தலைக்கேறியது. அவள் மேனேஜரை அடிக்க கையோங்க அதை தன் ஒற்றை கரத்தால் தடுத்தான் அவன். இப்படி கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அமுதா. இதனால உன்னோட வேலை தான் அடிபடும். அதில் கோபமாய் உயர்ந்த அவளின் கரம் எதுவும் செய்ய முடியாமல் கீழே இறங்கியது. அவளுக்கும் தெரியும், இப்பொழுதுதான் குணாவுக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த வேளையின் முக்கியத்துவத்தை அவள் அறிவாள். எனவே வேறு எதுவும் பேச முடியாமல் கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்தபடி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். சிரித்த முகத்துடன் மேனேஜரின் அறைக்குள் சென்ற அமுதாவின் முகம் வாடி வெளியே வருவதை குணா கவனித்தான். அவளிடம் பேச முயற்சித்தான். ஆனால் வேலையின் காரணமாக அவளிடம் பேச நேரம் கிடைக்கவில்லை. மதிய லஞ்ச் பிரேக் வந்ததும் அவளை தனியாக அழைத்து கொண்டு வந்தவன், என்னாச்சு? காலையில நீ மேனேஜர் ரூம்ல இருந்து வந்ததுல இருந்தே சரியில்லை. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? பார்த்தா அப்படி தெரியலையே. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அவன் அப்படி கேட்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கட்டுக்கடங்காமல் பொங்கிட அவள் அழுவதை பார்த்தவன் பதறினான். ஏய் அமுதா, என்னாச்சுப்பா? எதுக்காக அழுகுற? அவளும் நடந்த அனைத்தையும் சொல்ல குணாவின் கரம் கோபத்தில் முறுக்கேறியது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அமுதா கிட்ட அப்படி பேசியிருப்பான்.
சொன்னவன் மேனேஜரின் அறை நோக்கி கோபமாய் நடக்க, குணா, இங்க பாரு, அமைதியா இரு, நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. அவள் எவ்வளவோ தடுத்து பார்த்தாள். ஆனால் அவனை தடுக்க முடியவில்லை. நேராக மேனேஜரின் அறைக்குள் சென்றவன் மேனேஜரை சரமாரியாக அடித்து வெளுத்து வாங்கினான். அதில் மேனேஜரின் கன்னம் பண்ணை போல வீங்கி போனது. ஆபீஸிலிருந்த அனைவரும் இதை வேடிக்கை பார்த்தார்கள். மேனேஜருக்கு பெருத்த அவமானம். எவ்வளோ தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வச்சிருப்ப. உன்னை நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன்டா. வெளியே போய் இப்பவே. இதுக்கு மேல உனக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மதமே இல்ல. நீ என்னையா சொல்ற? நானே போறேன். சொன்னவன் தன்னுடைய ஐடி கார்டை கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு அமுதாவுடன் வெளியேறினான். அன்று மாலை இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். வந்ததிலிருந்து ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து பேசவே இல்லை. குணா இன்னும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 5 நிமிடத்திற்கு ஒருமுறை சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து புகைத்து கொண்டே இருந்தான். அப்படியாவது தன் கோபம் குறையுமா என்று எதிர்பார்த்தான். குணா, நீ முதல்ல வாய் மூடு. அவன் அப்படி பேசுறான்னு நீ எதுவும் செய்யாம வந்திருக்க. அங்கேயே செருப்பால நீ அவனை அடிச்சிருக்க வேணாமா? அது எனக்கும் தெரியும். நான் அமைதியா வந்ததுக்கு காரணம் இருக்கு. நமக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம் குணா. இப்ப நீ கோவப்பட்டனால என்ன ஆச்சுன்னு பாரு. வேலை போயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. கோபத்தை குறைத்து கொண்டவன், சரி, கவலைப்படாத, வேற வேலை தேடிக்கலாம். இதெல்லாம் நல்லா பேசு. அப்புறம் தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு சிகரெட் யூஸ் பண்ற? ஒரு நாளைக்கு 10க்கு மேல போகுது குணா. இது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நாம அடுத்ததா ஒரு வேலையை தேடணும். அதே நேரம் ஒரு லோன் போட்டாவது எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும் என்று சொல்லி அவளை எப்படியோ முயன்று சமாதானம் செய்தான். மறுநாள் குணா புதிதாக வேலையை தேடி கிளம்ப வாசல் வரை வந்து அவனை வழியனுப்பி வைத்தாள் அமுதா. அவன் சென்றதும் எதிர் வீட்டில் ஒரு சிறு பெண் நின்று கொண்டு அமுதாவை பார்த்து கொண்டிருக்க, இவளும் அந்த சிறுமியை பார்த்து புன்னகைத்தாள். சிறுமியும் புன்னகைத்தாள். உன்னோட பேர் என்ன? அவள் அன்பாய் கேட்ட தருணம் உள்ளே இருந்து வெளியே வந்த அந்த சிறுமியின் அம்மா தன் மகளிடம், ஏய், உன்னை யாரு வெளியே வர சொன்னா? கண்டவங்க எல்லாத்தையும் பார்த்து நீயும் கெட்டு போறக்கா? வா, உள்ள போலாம். வந்துட்டா சின்ன பொண்ணுங்களையும் அவள மாதிரி மாத்தறக்கு என்று வேண்டுமென்றே அமுதாவின் காதுபட பேசியவர் அந்த சிறுமியை உள்ளே இழுத்துச் சென்றார். அதை கேட்ட அமுதாவிற்கு மனம் உடைந்து போனது. தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் தன்னை பார்த்து ஒரு சிறுமி கெட்டுப்போய் விடுவாளா என்று அவர்கள் சொன்ன வார்த்தை அவள் மனதை தீயாய் சுட்டது. அன்று இரவு சமைப்பதற்கு தேவையான காய்கறிகளை அருகிலிருந்த கடைக்குச் சென்று வாங்கச் சென்றாள். அங்கு இருந்தவர்களும் அவளை ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க புழுவைப் போல பார்த்தார்கள். எவரும் அவளிடம் பேச விரும்பவில்லை. அது அமுதாவிற்கு மேலும் என்னமோ போல் ஆனது. தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். காலையில் சென்றவன் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் சலிப்புடன் உள்ளே நுழைந்தான். வீட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு இருப்பதை பார்த்தான். என்னாச்சு இவளுக்கு? 7 மணிக்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. யோசித்தபடியே அவளை தேடினான். அவள் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்க அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் குளித்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கிச்சனுக்கு சென்றான். அவள் ஏற்கனவே சமைத்து வைத்திருந்தாள். அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவள் அருகில் வந்து படுத்தான். ஆனால் அப்பொழுது அமுதா அழுகையில் சினுங்கும் சத்தம் மெலிதாய் அவனுக்கு கேட்டது. அம்மு, என்னாச்சு? அலறியா? அவன் கேட்டு முடிக்கவில்லை. தன்னவனை அணைத்து கொண்டாள். குணாவிற்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. இவள் எதற்காக அழுகிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. மனம் அடித்து கொண்டது. அம்மு, என்னாச்சு? எதுக்கு அழுற? சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. நம்ம இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடலாம் குணா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அவள் ஏன் அப்படி கேட்டாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் முகத்தில் புன்னகை ஒன்று தவிழ்ந்தது. நிச்சயமா போயிடலாம், கவலையே படாத. நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு வீடு இருக்கிறதா சொன்னான். 25 lakhs வருது. லோன் போட்டிருக்கேன். எப்படியும் 10 to 15 lakhs கிடைச்சிரும். இன்னும் 3 மாசத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டா அந்த வீடு நம்மளோடது. அங்க போயிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை கேட்டு அவளுக்கு சந்தோஷமே. தன் மனதில் ஏற்பட்ட வேதனையை அவனிடம் சொல்லி அவனையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தாள். பின்
அன்றைய இரவும் தன் பாடல் வரிகளால் அவளை தூங்க வைத்தான் குணா. இப்படியே 2 வாரம் கடந்தது. வேலைக்கு சென்றிருந்த குணா வீட்டிற்கு வரும்போது கையில் ஸ்வீட் பாக்ஸ், தன் மனைவிக்கு புது புடவை என்று இன்னும் பல விஷயங்களை வாங்கிக் கொண்டு வந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் சந்தோஷத்தில் அமுதாவை தூக்கி சுற்றினான். குணா, என்னாச்சு? என்னை கீழே விடுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதை கேட்டு அவளுக்கு சந்தோஷமே. அது மட்டும் இல்ல, என்னோட லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாம நம்மளுடைய வீட்டுக்கு சீக்கிரமாவே போயிடுவோம். இது அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா இதெல்லாம் எப்படி? லோன் வேணும்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இல்லையா? உனக்கு நாராயணன் சார் தெரியும்ல, நம்ம ஆஃபீஸில் இருக்க ஒரு நல்ல மனுஷன்னு அவர் சொல்லலாம். அவர் தான் அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசி ஹெல்ப் பண்ணாரு. ஆனால் வேலை போனதுனால லோன் சாங்ஷன் ஆகிறது ஸ்டாப் ஆயிருந்துச்சு. இப்போ வேலை கிடைச்ச உடனே, அதுவும் முன்னாடி இருந்த சம்பளத்தை விட 1 மடங்கு அதிகமாக, ஸோ சீக்கிரமாகவே சாங்ஷன் ஆயிடுச்சு. தான் வாங்கி வந்த ஸ்வீட்டை குணா அமுதாவிற்கு ஊட்டிவிட்டான். தாங்கள் இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்திற்கு இது ஒரு விடுவு காலமாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இதுவே அவர்கள் கடைசியாக சந்தோஷமாய் சிரிப்பது என்று. மறுநாள் புது வீட்டிற்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. குணா, இப்ப நம்ம எங்க போறோம்? நீ என் கூட வா, நான் சொல்றேன். சொன்னவன் அடுத்த சில நொடிகளில் ஒரு இடத்திற்கு அழைத்து வந்தான். அந்த இடத்தை பார்த்ததும் அமுதாவின் முகம் மாறியது. நீ வா, அதான் நான் இருக்கேன்ல. குணா அவ்வளவு தைரியமாக அவளை அழைத்து வந்திருந்த இடம் அமுதாவின் வீடுதான். அன்று வரும்போது மனதில் ஏதோ தயக்கம் அவனுக்கு இருந்தது. ஆனால் இன்று எதுவும் அப்படி இல்லை. தைரியத்துடன் நுழைந்தான். உள்ளே அமுதாவின் அப்பாவும் அம்மாவும் அமர்ந்திருக்க, இவனை பார்த்தவுடன் அமுதாவின் அம்மாவிற்கு கோபம் வந்தது. அவர் ஏதோ பேச வாய் திறக்கும்போது போதும் என்பது போல் கை காட்டினான். நீங்க ரொம்ப சிரமப்பட்டு எங்களை திட்ட வேணாத்த, ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தோம். சொன்னவன் அமுதாவின் அப்பாவைத்தான் பார்த்தான். அவன் அத்தை என்று அழைத்தது கூட அவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல? அவளை ஒரு நல்ல வீட்டில் தங்க வைக்க முடியுமான்னு கேட்டீங்கல்ல? இப்ப சொல்றேன், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை, அது எங்களோட வீடு. இங்க உங்க பொண்ணை நீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட பல மடங்கு நான் பார்த்துக்க போறேன். நிச்சயமா ஒரு நாள் நீங்களா எங்களை புரிஞ்சுப்பீங்க. என்னால் இந்த உறவுகள் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் அமுதாவுக்கு நீங்க வேணும். அதனால தான் வந்து பேசிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் எங்கள் புது வீட்டில் நாங்கள் பால் காய்ச்சிரோம். உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா அவளுக்காக வாங்க. சொன்னவன் ஒரு பத்திரத்தை அவர்களின் முன்னால் வைத்துவிட்டு அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு கிளம்பினான். இதையெல்லாம் கேட்ட அமுதாவிற்கு உண்மையில் அத்தனை சந்தோஷம். அவனின் கரத்தை இறுக்கமாக பற்றியபடி அங்கிருந்து வெளியேறினாள். பின் அடுத்து வந்த வாரம் அவர்களுடைய புது வீட்டிற்கு இடம்பெயர்ந்தார்கள். அமுதா அவளுடைய அப்பாவும் அம்மாவும் வருவார்கள் என்று சற்று ஆர்வமாக எதிர்பார்த்து இருந்தாள். ஆனால் அவர்கள் வரவே இல்லை. அதில் அவளின் முகம் சுருங்கியது. அதை புரிந்து கொண்டவன் வேறு ஏதோ பேசி அவளின் கவனத்தை மாற்றினான். பிள்ளைகளின் கோபம் 2 நாட்கள் என்றால் பெற்றவர்களின் கோபம் ஆயுசு முழுக்கா என்று நினைத்து நொந்து கொண்டான் குணா. அன்றைய நாள் அப்படியே கடக்க, அடுத்த நாள் குணா அவனுடைய வேலைக்கு கிளம்பினான். 6 மணி வரை மட்டுமே வேலை என்று சொல்லிவிட்டு கிளம்பியவன் 8 மணி ஆகியும் இன்னும் வீடு வரவில்லை. அவனுக்கு அழைத்து பார்த்தாள். ஆனால் குணா போனை எடுக்கவில்லை. திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்க, இரவு 10 மணிக்கு அவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. நான் வர லேட் ஆகும், நீ தூங்கு. அதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியானது. புதிய இடம் வேறு. அவன் இல்லாமல் தூக்கமும் வரவில்லை. அவனுக்காக காத்திருந்து அதிகாலையிலேயே தூங்கிப் போனாள். மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்தவளின் பார்வையில் முதலில் விழுந்த காட்சி அவர்களுடைய திருமண போட்டோ கீழே விழுந்து உடைந்திருப்பதுதான். அதை கையில் எடுத்தவள், இது எப்படி கீழே விழுந்துச்சு? யோசித்துக்கொண்டே அவள் திரும்பும் தருவாயில் கட்டிலின் மறுமுனையில் குப்புற படுத்திருந்தான் குணா. அவன் எப்பொழுது வந்தான் என்று தெரியவில்லை. தூங்குகிறான், டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று மட்டும் அவள் அப்படியே விட்டுவிட்டாள். மதியம் சுமார் 2 மணி அளவிற்குத்தான் எழுந்தான். அமுதா அவனிடம் பேசலாம் என்று காத்து கொண்டிருக்க, குளித்து முடித்தவன் மீண்டும் எங்கோ கிளம்பினான். அதுவும் அவளிடம் சொல்லாமல். அப்படி சென்றவன்
இரவு வரவே இல்லை. மீண்டும் அவனுக்காக அவள் காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளையும் அறியாமல் தூங்கியதே மிச்சம். நாளையாவது அவனிடம் பேச வேண்டுமென்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அடுத்து வந்த சில நாட்கள் குணா அமுதாவிடம் பேசுவதை தவிர்த்தான். அன்று என்ன ஆனாலும் சரி, தூங்கக்கூடாது என்று இரவு முழுவதும் அவள் கண் விழித்திருக்க 5 மணிக்குத்தான் அவன் அறைக்குள் நுழைந்தான். குணா என அழைத்தவள் அப்பொழுதுதான் அவனிடம் ஒரு தடுமாற்றத்தை பார்த்தாள். மேலும் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து அதையும் புகைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். குடித்துவிட்டு வந்திருக்கிறானா என்று அதிர்ச்சி அடைந்தாள் அமுதா. அப்படியிருக்க இத்தனை நாட்களாக அவன் குடித்துவிட்டுதான் வீட்டிற்கு வருகிறானா என்று நினைக்கும்போதே அவளின் மனதில் சொல்ல முடியாத பாரம் உடல் முழுவதும் பரவியது. குணா, என்னது? கேட்டவள் அவன் வாயில் வைத்திருந்த சிகரெட்டை பிடித்து தூக்கி எறிந்தாள். ஏய், உனக்கு என்ன வந்துச்சுப்பா? சொல்லிக்கொண்டே தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து மற்றொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க செல்ல அதையும் பிடுங்கி எறிந்தாள் அமுதா. குணா, இதெல்லாம் என்ன? குடிக்க ஆரம்பிச்சிருக்க? எப்ப இருந்து இந்த பழக்கம்? 2 வாரமா நீ வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர. நீ என்கிட்ட பேசியும் 2 வாரம் ஆச்சு குணா. இப்ப என்னடானா குடிச்சிட்டு வர? அவளின் கேள்விகளில் எரிச்சல் அடைந்தவன் கோபத்தில் கத்தினான். ஏய், எல்லாம் உன்னால தான். எப்போ நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்போவே என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. நீ இங்கே வீட்டில் ஜாலியாக இருந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறியா? வெளியே வந்து பாரு. நான் வாங்கின அந்த லோனுக்கு நாய் மாதிரி எந்த அளவுக்கு அலைஞ்சிட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னோட அப்பன் அப்போவே சொன்னான், ஆனால் நான் தான் கேட்கல. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால் என்னோட சந்தோஷம் போச்சு. வாங்கின வீட்டால் என்னோட உழைப்பு போகுது. அவன் சொன்ன வார்த்தைகள் அவளின் மனதை யாரோ 1000 ஊசியால் வைத்து குத்துவது போல் இருந்தது. குடித்திருக்கிறான், அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று நினைத்தவள் அவனை எப்படியோ சமாதானம் செய்து தூங்க வைத்தாள். ஆனால் இது மறுநாளும் நீடித்தது. குணா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு ஏதாவது என் மேல கோவமா? இல்ல நான் ஏதாவது உனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டேனா? இங்கே பாரு, நேற்று நைட்டு பேசினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை நான் குடிச்சிட்டு வந்தனால பேசல. உன்னை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேனோன்னு நான் இப்போ யோசிக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே என்னோட நிம்மதி போயிடுச்சு. நான் இந்த வீட்டை விற்கலான் இருக்கேன். அப்புறம் நீ என ஏதோ சொல்ல வந்தவன் ஒரு நொடி மௌனம் காத்தான். பின், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீ உன் அப்பா வீட்டுக்கே போயிடு. அதை கேட்டு உடைந்து போனாள் அமுதா. அவன் அதற்கு மேல் பெரிதாக பதில் சொல்லவில்லை. அவனுடைய பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான். அமுதா அவனுக்கு பல முறை அழைத்தும் மெசேஜ் செய்தும் பார்த்துவிட்டாள். ஒரு கட்டத்தில் அவன் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டான். இரவு முழுவதும் அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அன்று குணா வீட்டிற்கே வரவில்லை. அவனின் செய்கைக்கான காரணம் புரியாமல் இரவு முழுவதும் அழுதே கரைந்தாள். மீண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவனுக்கு அழைத்து பார்க்க அப்பொழுதும் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அவனுக்கு பெரிதாக ஒரு மெசேஜை அனுப்பினாள். இங்க பாரு குணா, நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல கோவமா இருக்க. அதனால தான் வீட்டுக்கு வரதில்லைன்னு எனக்கு புரியுது. நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதடா. இதை பார்த்தால் அவன் தனக்கு ரிப்ளை செய்வான் என்று நினைத்தாள். ஆனால் நாட்கள்தான் கடந்தது. ஒரு கட்டத்தில் 3 மாதங்கள் கடந்துவிட்டது. அன்று குணா மீண்டும் வீட்டிற்கு வந்திருந்தான். வீடு பொலிவிழந்து காணப்பட்டது. அவன் கண்கள் அமுதாவைத்தான் தேடியது. படுக்கை அறையில் படுக்கையில் குறுக்கி படுத்திருந்தாள். பார்க்கவே உடல் இளைத்தது போல் தோன்றியது. அவனுடைய சின்ன சத்தம் கேட்டதும் துடித்து பிடித்து விழித்து கொண்டாள். அவனை பார்த்ததில் அத்தனை சந்தோஷம். ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். குணா, குணா, நீ எப்ப வந்த? அவள் காதலுடன் கேட்க அவன் ஒரு கல் போல் அப்படியே நின்றான். பின் அவளை தள்ளி நிறுத்தியவன் அவள் முன்னால் 2 டாக்குமெண்ட்டுகளை நீட்டினான். இந்த 2லையுமே நான் சைன் பண்ணிட்டேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா ஓகே. அவள் என்ன என்று பிரித்து பார்த்தாள். ஒன்று அவர்கள் இப்பொழுது இருக்கும் வீட்டின் டாக்குமெண்ட், மற்றொன்று
விவாகரத்து பத்திரம். பார்த்தவளுக்கு தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. இத்தனை நாட்களாக இது அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த அளவிற்கு செல்லும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் உடைந்த பார்வை ஒன்றை பார்க்க அவனும் இதயமில்லாத மனிதனைப் போல நின்றான். குணா, போத நிறுத்திக்கோ. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விளையாட்டா? நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு சொன்னது தான் உண்மை. உன்னை கல்யாணம் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்புறம் இந்த வீட்டை விற்கணும். வாங்கும்போது ஏதோ அவசரத்தில் நான் உன்னோட பேருக்கு வாங்கிட்டேன். இப்போ நீ கையெழுத்து போட்டால் தான் என்னால் இந்த வீட்டை விற்கவே முடியும். அதை கேட்டு அவளுடைய கண்கள் இருட்டிக்கொண்டு வந்தது. முடிந்து தன்னை சமன் செய்தவள் ஏமாற்றம் கலந்த ஆதங்கத்துடன் எதிரே இருந்தவனை பார்த்தாள். அவன் அவளை காதலித்த குணா அல்ல, வேறு ஒருவனாக அவளுடைய கண்களுக்கு தெரிந்தான். தன்னை தெரியாமல் திருமணம் செய்து கொண்டானா? தான் அவனுக்கு தொந்தரவாக இருக்கிறோமா? யோசித்தவளுக்கு தான் அவனிடம் திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டது நினைவில் வந்தது. புதிய வீட்டிற்கு செல்லலாமா? சுற்றி இருப்பவர்களின் அவச்சொல்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவனிடம் கேட்டதும் நினைவு வந்தது. அனைத்திற்கும் தான் காரணம் என்று தன்னை நொந்து கொண்டவள் அவனிடம் அதற்கு மேல் பெரிதாக எதுவும் கேட்கவில்லை. அவன் கொடுத்த 2 டாக்குமெண்ட்டுகளிலும் அவன் கேட்ட இடத்தில் படித்துக்கூட பார்க்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாள். அன்று இரவு முழுவதும் இருவரும் ஒரே வீட்டில்தான் இருந்தார்கள். ஆனால் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. மறுநாள் காலை அமுதாவின் அம்மா வீட்டின் கதவை திறக்க அங்கு வாசலில் பெட்டி படுக்கையுடன் வந்து நின்றிருந்த மகளை பார்த்தார். சொல்லாமலேயே என்ன நடந்திருக்கும் என்று அவருக்கு புரிந்தது. அமுதாவின் அப்பாவும் அவளை பார்த்தார். இருவரும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் பெற்றவர்களின் மனம் கேட்கவில்லை. அவளை உள்ளே அழைத்தார்கள். அன்று முழுவதும் அறையில் அடைந்து கிடந்தாள் அமுதா. அவளாக ஏதாவது சொல்வாள் என்று குடும்பத்தினர் காத்திருந்தார்கள். ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. ஏங்க, அவகிட்ட ஏதாவது கேளுங்க. வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம இருக்கா. பயமா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவளா சொல்லுவா. ஆனால் நாட்கள்தான் கடந்தது. அமுதா அந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் தனக்கென்று அடைந்து கொண்டாள். இந்நேரம் அமுதாவின் போன் அடித்தது. அதை எடுக்க மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ. வேகமாய் அங்கிருந்து கிளம்பியவள் குணாவின் வீட்டிற்குத்தான் வந்தாள். குணா! அவள் கத்த, அப்பொழுதுதான் குணாவும் அந்த பெண்ணும் வாசலில் நின்று இருந்தவளை பார்த்தார்கள். நீ இங்க எதுக்காக வந்த? கிளம்பு முத. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? அதை கேட்க நீ யாரு? அதான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டல. நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அமுதாவின் கண்களில் நீர் கோர்த்து விட்டது. அவள் அழுகையுடன், என்ன பிரச்சனையா? நீதான் என் பிரச்சனை. நீ ஏண்டா என்னை இப்படி ஏமாத்துற? உன்னை நம்பிதானே நான் என்னோட வீட்டில இருந்து என்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தேன். ஆனா உனக்கு இப்ப என்ன ஆச்சு குணா? அம்மா தாயே, நீ என் வாழ்க்கையில் வந்தா நல்லா இருக்கும்னு நானும் நினச்சேன். ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே சூனியமாக மாறிச்சு. அப்புறம் நான் உன்னை ஏமாத்துறேன்னா எந்த வகையில் உன்னை ஏமாத்தினேன்? ஒருவேளை கல்யாணம் பண்ணதை சொல்கிறியா? ஆனால் நமக்குள்ளே கல்யாணம் மட்டும்தான் நடந்துச்சு, வேற எதுவும் நடக்கலையே. அந்த வகையில் நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும். அவன் சொல்லியதை கேட்டு அமுதாவின் அப்பாவிற்கு கோபம் தலை தூக்கியது. குணாவின் சட்டையை பற்றினார். ஐயோக்கே ராஸ்கல், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ வாய்க்கு வந்தபடி பேசுறியா? இதுக்கு தான் உன்ன மாதிரி அனாத நாய்க்கு என் பொண்ணை தரமாட்டேன்னு அப்பவே சொன்னேன். அதை கேட்டு குணாவின் கண்கள் ஒரு கணம் அமுதாவை பார்த்தது. அவள் மௌனமாய் நின்றிருந்தாள். அதை பார்த்து கசந்த ஒரு புன்னகையை சிந்தினான் குணா. இங்க பாருங்க, குணா மேல இருந்து கையை எடுங்க. அப்புறம் இங்க வந்து பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. அதுதான் 2 பேரும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டீங்கல்ல. இனி எதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். இப்படி இங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த பெண் யாரென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அப்படி பேச அமுதாவிற்கு எரிச்சலானது. கோபமாய், ஏய், நீ யாருடி? எதுக்காக என் குடும்பத்து விஷயத்துல தலையிடுற? போதும் நிறுத்துறியா? அவ வேற யாரும் இல்லை. உன்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதற்கு மேல் அவளுக்கு பேச எதுவும் இல்லை.
என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, வேண்டாம். எல்லாமே ஏற்கனவே இவன் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல அவன் கிட்ட பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நம்ம போலாம்ப்பா. செல்லும் அவளையே பார்த்திருந்தான் குணா. அடுத்து வந்த 3 மாதமும் கடந்தது. குணாவுக்கும் அமுதாவிற்கும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கிடைத்தது. அவன் அப்பொழுதாவது ஏதாவது பேச மாட்டானா, அனைத்தும் பொய் என்று சொல்லிவிட மாட்டானா என அவள் மனம் அவளை அறியாமலேயே எதிர்பார்த்தது. ஆனால் இதுதான் நிஜம் என்பது போல அவனின் செய்கை ஒவ்வொன்றும் அவளின் மனதை மேலும் குத்தி கிழிக்க, இனி எப்பொழுதும் அவனை பற்றி யோசிக்கவே கூடாது என்று முடிவெடுத்தாள். அன்று வெளியே சென்றிருந்த அமுதாவின் அப்பா வீட்டிற்கு வரும்போது அவருடன் வினோத்தும் வந்திருந்தான். வினோத் இக்கதையின் ஆரம்பத்தில் அமுதாவை பெண் பார்க்க வந்தவன். இவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பது போல் அமுதாவின் அம்மா பார்க்க, சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் வினோத். நான் நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். எனக்கு அன்னைக்கே அமுதாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. அமுதாவுக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆன வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு அமுதாவை இப்போவும் பிடிச்சிருக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிச்சயமாக சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் என்றைக்குமே அவங்க கிட்ட கேட்கவோ அதை பற்றி பேசவோ மாட்டேன். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை அறைக்குள் இருந்தபடி அமுதா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இந்நேரம் ஒரு மெசேஜ் வந்தது. ஓபன் செய்து பார்த்தாள். அதில் குணாதான் அவளுக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்பியிருந்தான். அந்த புகைப்படத்தை ஓபன் செய்து பார்க்க, அதில் குணா லேகாவிற்கு மோதிரத்தை போட்டு விடுவது போல் காட்சியிருந்தது. அது அவர்களின் நிச்சயதார்த்தத்து புகைப்படம். அதை பார்த்து அவள் மனம் வலித்தது. அவன் மீது கோபமாக வந்தது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் அமுதா கிட்ட கேட்கறது நல்லது. அவர் சொல்லி முடிக்கவில்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்தான்ப்பா. அவளின் குரல் கேட்டு அனைவரும் சத்தம் அந்த திசை நோக்கி பார்த்தார்கள். அங்கு அமுதாதான் நின்று கொண்டிருந்தாள். அதை கேட்ட வினோத்திற்கு அத்தனை சந்தோஷம். அப்போ சரி, மற்ற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷமாய் கூறிவிட்டு அவன் கிளம்பிவிட, அடுத்து வந்த 3 வாரத்தில் அமுதாவிற்கும் வினோத்திற்கும் ஊரறிய உறவினர்கள் வாழ்த்த திருமணம் நடந்து முடிந்தது. திருமணமான புகைப்படத்தை அமுதா குணாவிற்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அதற்கு அவனிடமிருந்து பதில் வரவில்லை. ஏன், அவன் புகைப்படத்தை பார்த்தான் என்பதற்கு கூட எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அன்று ஒரு நாள் அவன் இல்லாமல் தான் சந்தோஷமாக இருப்பதை அவனிடம் சொல்ல வேண்டுமென்று நினைத்தாள் அமுதா. எனவே அவள் குணாவின் வீட்டை தேடி சென்றாள். ஆனால் வீடு பூட்டியிருந்தது. ஒருவேளை வீட்டை விற்றுவிட்டானோ என நினைத்தவள் அங்கிருந்து கிளம்பும் தருவாயில் பக்கத்து வீட்டிலிருந்த பெண்ணொருத்தி அமுதாவை அழைத்தாள். அவள் என்ன சொன்னாலோ, அடுத்த நொடி பெண்ணவளின் இதயம் மரணிக்கும் வேதனையை அடைந்தது. கண்களில் நீருடன் ஆட்டோவில் ஏறி எங்கோ கிளம்பி சென்றாள். செல்லும் வழியில் அவளுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும், ஏன் வினோத்திற்கும் கூட அழைத்து ஏதோ ஒன்றை கூறினாள். சிட்டி ஹாஸ்பிட்டல். ஆம், அவள் சில நிமிடங்களில் அங்கு இருந்த சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால்தான் வந்து நின்றாள். அவளுடைய அப்பா, அம்மா, வினோத் என்று அனைவரும் வந்துவிட்டார்கள். வேகமாக உள்ளே சென்றவள் குணா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையின் எண்ணை தெரிந்து கொண்டு அங்குதான் சென்றாள். அவன் ஐசியூ வார்டில் இருந்தான். அவனைச் சுற்றி பல வகையில் புது புது கருவிகள். உடலெல்லாம் ஏனோ நீல நிறத்தில் இருந்தது. இது குணாதானா என்று அவளுக்கு கூட அடையாளம் தெரியாத அளவிற்கு அவன் மாறியிருந்தான். இந்நேரம் அந்த அறைக்குள் நுழைந்தாள் லேகா. இவள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் நர்ஸ். இவர்களுக்கு அன்று நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணமும் நடந்து முடிந்து விட்டதாக கேள்விப்பட்டிருந்தாளே. ஆனால் இப்பொழுது அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. அமுதா திரும்பி அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும், ஏன் வினோத்தையும் பார்த்தாள். அவர்கள் அனைவரும் இது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்பது போல் அமைதியாக இருந்தார்கள். அமுதாவிற்கு எதுவும் விளங்கவில்லை. மனம் ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்று மட்டும் படபடவென அடித்து கொண்டது. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அது மட்டும் இல்ல,
எனக்கும் குணாவுக்கும் இடையில எதுவும் இல்ல. குணா நான் பாத்துக்கிற ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். அன்னைக்கு நான் அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அவருதான் காரணம். அவருதான் ஃபோன் பண்ணி மருந்து வேணும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்லும்போது என்னால மறுக்க முடியல. நான் குணாவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் மயங்கி கிடந்தாரு. அவருக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்கள்லாம் அங்க வந்தீங்க. மருந்தா? என்ன மருந்து? அதற்கு லேகா சில நிமிடங்கள் அமைதி காத்தாள். பின் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவள், இப்பொழுது சொல்லவில்லை என்றால் நன்றாக இருக்காது என்று அவளிடம் கூறினாள். குணாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கு. அதை கேட்டு அமுதாவின் இதயம் ஒரு நொடி துடிப்பதையே நிறுத்தியது. அவள் திரும்பி அவளுடைய அப்பாவிடம், இல்ல, அந்த மாதிரி இருக்காது அப்பா, இது உங்களுக்கு தெரியுமா? ஆம் என்று தலையசைத்தவர், அன்னைக்கு அம்மாவுக்கு பிபி மாத்திரை தீந்து போச்சுன்னு நான் வாங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன். அப்போது இதே ஹாஸ்பிட்டலில் குணாவும் இந்த பொண்ணும் கூட இருந்தாங்க. இவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கிட்ட விசாரித்தேன், விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குணாவே என்னை சந்திக்க வந்தான். அன்று குணா அமுதாவின் அப்பாவை சந்திக்க வந்திருந்தான். சில நிமிடங்கள் இருவரும் பேசவில்லை. அந்த மௌனத்தை முதலில் குணாதான் உடைத்தான். நீங்கள் லேகா கிட்ட பேசுனீங்கன்னு அவ சொன்னான். நீங்கள் அமுதாவை நினச்சி கவலைப்பட்டது சரிதான் அங்கிள். ஆனால் அதே நேரத்தில் அனாதைகளாக பிறக்கிறது எங்களோட தப்பு இல்லையே. யாருக்கு தெரியும், என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதே மாதிரி கேன்சர் இருந்ததோ என்னவோ. அதனால தான் அவங்க என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க போல. ஆனால் நான் அமுதாவை உண்மையாக தான் காதலிச்சேன். நான் இல்லாத போது அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். அவகிட்ட முதல்ல பேசுகிறத நிறுத்தினேன். அப்போவாது என் மேலே கோவப்படுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் நான் பேசுகிற வரைக்கும் காத்திருந்தா. அவகிட்ட டிவோர்ஸ் கேட்டேன். என்னோட சந்தோஷத்துக்காக அதையும் கொடுத்தா. ஆனால் என்னால் அவளையே கஷ்டப்படுத்திக்கிட்டா. அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் எனக்கு மருந்து கொடுக்க வந்த லேகா கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா நடிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவள் என்னை வேணான்னு நினச்சா. அங்கிள் ப்ளீஸ், இதை பற்றி அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அவளை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும். சொல்லியவன் அங்கிருந்து எழுந்து செல்ல அமுதாவின் அப்பாவின் குரல் அவனை தடுத்தது. என்னை மன்னிச்சிருக்குண்ணா. உண்மையை சொன்னால் நானே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்று அவரும் மன்னிப்பு கேட்டார். அவர் சொல்லி முடிக்க அமுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. ஆமாம் அமுதா, குணா என்னையும் பார்க்க வந்தார். ஆனால் குணாவை பார்த்த உடனே அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. என்கிட்ட பேசணும்னு சொன்னார். நானும் ஆரம்பத்தில் அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் தான் பேசினேன். ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே துளி கூட கோபம் இல்லை. உண்மையை சொன்னால் அவர் சொல்லி தான் நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வந்தேன். இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் நானும் சொல்லலை. இதை கேட்டு ஒரே நேரத்தில் 2 புயல் அடித்து ஓய்ந்தது போல் அவள் வார்த்தைகள் இன்றி இடிந்து போனாள். அவள் எதுவும் பேசாமல் உடைந்து போய் குணாவின் அருகில் வந்தாள். குணா, கண்ணை திறந்து பாரு. உன்னோட அமுதா வந்திருக்க. கண்ணை திற குணா, என்ன பாருடா. அவனால் கண்களை திறக்க முடியவில்லை. ஆனால் அழைப்பது தன்னவளாயிற்றே. உயிர் போகும் கடைசி நிமிடத்தில் கூட அவள் குரல் கேட்டு முடியவில்லை என்றாலும் தன் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி அவளை பார்ப்பதற்காகவே விழிகளை திறக்க முடியாமல் திறந்தான். அவளின் உருவம் அவனுக்கு மங்கலாக தெரிந்தது. அமுதா குணாவின் கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவனை இழந்து விடுவோமோ என்கிற பயம் அவளின் விழிகளில் அப்பட்டமாக தெரிந்தது. அவனை விட்டு பிரிந்து சென்று தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தாள். ஏண்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல குணா. அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதிகமாக அவன் சிகரெட்டை பயன்படுத்தி இருந்ததால் அவனுடைய இந்த இறுதி கட்டத்தில் பேச முடியாமல் போனது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தான். அவளோடு இப்பொழுது அனைவரும் இருக்கிறார்கள். தனக்கு பின்னால் அவர்கள் அவளை பார்த்து கொள்வார்கள் என்னும் நம்பிக்கை எழுந்தது. அவன் லேகாவை பார்க்க அவளோ ஏதோ ஒரு 2 விஷயத்தை அமுதாவிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அதில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தது. திறந்து பார்க்க குணா ஆசை ஆசையாக வாங்கிய அந்த வீட்டை இவளின் பெயரில் எழுதி வைத்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு மனம் மேலும் வலித்தது. அந்த வீடு அவனுடைய பெயரில்தான் இருந்தது. அதை மாற்றி எழுதுவதற்கே அன்று அமுதாவிடம் கையெழுத்து கேட்டான். வாங்கிய கடன்கள் அனைத்தையும்
இந்த இடைப்பட்ட மாதத்தில் ஒற்றை ஆளாக அனைத்தையும் அடைத்தான். தன்னால் அவளுக்கு எந்த ஒரு கடன் சுமையும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தான். மற்றொன்று கேசட். அதை அவர்கள் பிளே செய்ய அதில் குணாவின் குரல் கேட்டது. என்ன அமுதா, நான் என்னோட கடமை எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் போக வேண்டிய நேரமும் வந்துடும். இதை நீ கேட்கும்போது நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. உண்மையை சொன்னால் உன் கூட இருந்த அந்த ஒரே ஒரு மாதம்தான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் செய்யலாமோ? நான் இல்லாமல் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் செஞ்சேன். நமக்காக தான் அந்த வீட்டையும் வாங்கினேன். ஆனால் அந்த வீட்டில் ஒரு நாள் கூட நம்மளுடைய சந்தோஷமான நினைவுகள் இல்லை. இருந்தாலும் அந்த வீட்டை நமக்காக வாங்கினேன். என்னோட காதலுக்கு அடையாளமாக அந்த வீடு மட்டும்தான் சாட்சி. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து செவுத்துக்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். உன்னை தவிர யாரடி இருக்கா என் கூட பேச? அதே நேரத்தில் என்னை மன்னிச்சிரு. உன்னை வார்த்தையால் நான் பல தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சி நீ கவலைப்படாத. நான் எப்போவும் உன் கூடவே தான் இருப்பேன். அப்புறம் நீ என்னை பாட சொல்லி கேட்பில்ல, ஆனால் இனிமேல் என்னால் உனக்கு பாட முடியாது. அதுக்காக தான் கடைசி ஒரே ஒரு தடவை உனக்காக என்று சொன்னவன் அவளுக்காக அந்த பாடலின் வரிகளை பாடினான். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். உன்னை போல நானும் ஒரு பிள்ளைதானே. பலர் வந்து கொஞ்சம் கிளிப்பிள்ளை நானே. உன்னை போல நானும் மலர் சூடும் பெண்மை. விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை. நான் செய்த பாவம் என்னோடு போகும். நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். என்னாலும் என்னாலும் உல்லாசமே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். அதைக் கேட்டு கதறி கதறி அழுதாள் அமுதா. இறுதியாக அவன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. தன்னவளை தன் கண்ணுக்குள் நிறைத்து கொண்டவனின் பார்வை அந்த அறையிலிருந்த சீலிங்கை பார்த்தது. அவளும் அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்தாள். அங்கு இருவரும் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் இருந்தது. அவன் எப்பொழுது இங்கு வந்து அட்மிட் செய்யப்பட்டானோ அன்றிலிருந்து அந்த ஒரே புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்மூடும் வேளையில் கூட தன்னவளை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே. அதை பார்த்து அவள் மேலும் கதறி கதறி அழுதாள். ஒரு கட்டத்தில் குணாவிடமிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போனது. குணா, என்ன பாரு! அவன் கன்னம் தட்டிய தருவாயில் அசைவின்றி தலை சாய்ந்து போனது. குணாவின் காதல் வினோத்திற்கு பூரிப்பாக இருந்தது. அவன் அளவிற்கு அமுதாவை பார்த்து கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அவன் தன்னிடம் கொடுத்து சென்ற பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்று அவன் நினைத்து கொண்டான். பணக்காரனோ ஏழையோ, விதியின் நாடக மேடையில் அது ஆட்டு வைக்கும் கைபொம்மைதான் நாம் அனைவரும். விதியை இங்கு மதியால் வென்றவர் எவருமில்லை. ஆனால் ஒரு சில அழகிய காதலர்கள் இப்படி அதில் சிக்கி தன் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். கடல் வானம் கூட நிறம் மாறி போகும், ஆனால் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது என்ற வரிகளுக்கு ஏற்ப அவள்தான் அவனுடையவள். இதை அந்த விதி நினைத்தாலும் மாற்ற முடியாது. முற்றும். என்ன நேயர்களே, இந்த கதை எப்படி இருந்தது? நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களை மாதிரி கதை கேட்குற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. அப்புறம்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் அடுத்த ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். சரி, அடுத்த ஒரு அழகான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி